பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யாத்திராகமம் 20 அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 20:16. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மோசே கொண்டு சொல்லுகிறார், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். அதில் ஜனங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதான் அதான காரியங்கள், மனிதனுக்கு விரோதமாக மனிதனுக்காக செய்ய வேண்டியதான காரியங்கள் என்று 10 கற்பனைகளை கொடுத்தார். ஒன்று, என்னென்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எனக்கு ஒப்பாக நீங்கள் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது உண்டாயிருக்கிறது ஒப்பாக ஒரு தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்க வேண்டாம் அப்படின்னு மனுஷன் ஆண்டவர் செய்ய வேண்டியதான கற்பனைகள். மனிதனுக்கு விரோதமாக, அதாவது மனிதனுக்கு விரோதமாக செய்யக்கூடாத காரியங்கள். நீ பெற்றோரு கீழ்ப்படிய வேண்டும், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, இச்சையாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி கற்பனைகளை கொடுத்தார். இந்த 16 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மனிதனுக்கு விரோதமாக மனிதன் பொய் சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? இப்படி ஒன்றை பற்றி அவன் விதமாக பேசுனதை நான் கேட்டேன், அவனை பற்றி இப்படி சொன்னதை நான் கேட்டேன், என்னுடைய 2 கண்ணால் பார்த்தேன், என் 2 காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி, பொய் குற்றச்சாட்டுகள், பொய்யான காரியங்களை உண்மை போல ரூபகாரப்படுத்தி பேசுகிறதான அந்த சூழ்நிலை இன்றைக்கு எங்குமே காணப்படுகிறது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன? அந்த குற்றச்சாட்டப்படுகிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள். அநேக துன்பங்களை அந்த குற்றச்சாட்டு நிமித்தமாக அவர்கள் சகிக்க வேண்டி இருக்கிறது. இப்படி இன்றைக்கும் அநேக காரியங்கள் காணப்படுகிறது. நீங்கள் நீதிமன்றத்தில் கூட சாட்சியுடைய வாக்குனால்தான் அந்த காரியங்கள் முடிவு பண்ணப்படுகிறது. அப்போது நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. நீ கண்டதை சொல்லலாம், நீ காணாததை சொல்லக்கூடாது, நீ கேட்டதை சொல்லலாம், கேட்காததை கேட்டது போல சொல்லக்கூடாது என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று பாருங்க. இயேசு குற்றவாளியாக நிற்கும்போது கூட அவருக்கு விரோதமாக 2 பேர் சாட்சி சொல்ல வந்தார்கள். ஆனால் அந்த சாட்சி ஒவ்வொருவில்லை, அது சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வேதத்தில் மற்றொரு விரோதமாக பொய் சாட்சி சொன்னதான அநேகரை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதில் 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே நாபோத் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அது அவனுடைய நாபோத்துக்கு ஆகாப்புடைய அரண்மனை பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. திராட்சை தோட்டத்தை ஆகாப்பு கேட்கிறாரு, அந்த திராட்சை தோட்டம் என்னுடைய வீட்டு பக்கமாக இருக்கிறதுனால நீ அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, அதுக்குரியதான விலையை ஒன்று கொடுக்குறேன், அல்லாவிட்டால் அதுக்கு ஈடாக வேறு திராட்சை தோட்டத்தை ஒன்று கொடுக்குறேன், அதை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லும்போது இந்த நாபோத் சொல்லுகிறார், இல்லை என்னுடைய பிதாக்கிட சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கூடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதனால் ஆகாப்பு மிகவும் வெட்கப்பட்டான். துக்கத்தோடு கூட வீட்டில் வந்து சாப்பிடாமல் படுத்து கொண்டான். அவரோட மனைவி சொல்கிறா, நீ ஏன் சாப்பிடாம படுத்திருக்கிற? நீ ராஜாவாக இருக்கிறாயே, உனக்கு ஏன் இந்த துக்கம் வந்தது? அவன் சொல்கிறான், இல்லை நம்ம வீட்டு பக்கம் இருக்கிறதான திராட்சை தோட்டத்தை நாபோத்திடத்துல கேட்டேன், அவன் என்னை தரமாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு வெட்கமாக இருக்குது, நான் துக்கத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு. பாருங்க, ஆகாப்பு திராட்சை தோட்டத்தை கேட்டது திராட்சை தோட்டத்தை இன்னும் வளமுள்ளதாய் மாற்றி அதிகமான திராட்சை பழங்களை அறுவடை செய்வதற்காக அல்ல, திராட்சை தோட்டத்தை அழித்து விட்டு அதை கீரை நடுவதற்காக, திராட்சை தோட்டத்தை எல்லாம் முற்றிலும் அழித்து விட்டு அதில் கீரை நாற்று போட்டு கீரை பறித்து சாப்பிடுவதற்காக
அவன் அந்த திராட்சை தோட்டத்தை கேட்கிறான். இவன் நாபோத் தராதபடினாலே அவன் கோபத்தோட துக்கத்தோடு போய் படுத்திருந்ததை அவனுடைய மனைவி ஆகிய ஏசபேல் அறிந்து, நீ இஸ்ரவேல் ராஜாவாக இருக்கிறாயே, நீ இப்படி துக்கமாக வந்து படுத்திருக்கலாமா? அந்த திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். பாருங்க, நாபோத்து அவனுடைய பிதாக்களுடைய திராட்சை தோட்டத்தை தரமாடுன்னு சொன்னான். ஏசபேல் சொல்கிறான், அவன் திராட்சை தோட்டத்தை தரமாடுன்னு சொன்னான். அதே திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எழும்பி சாப்பிடுன்னு சொல்லி அவனை தைரியப்படுத்தினான். கணவனை தைரியப்படுத்தினது, சாப்பிட வைத்தது நல்ல காரியம். ஆனால் அடுத்தவனுடைய திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அவனை தேட்டினது தவறு. மாத்திரமில்லை, உடனே அந்த ஏசபேல் கணவனுடைய லெட்டர் பேடில் ஒரு கடிதத்தை எழுதினான். இந்த நாபோத்துடைய பட்டணத்து மூப்பர்களுக்கு, இந்த நீங்கள் உபவாசம் என்று பிரசித்திப்படுத்தி எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்து நாபோத்தின் மேலே பொய் சாட்சி சொல்லக்கூடியதான 2 பேரை நீங்கள் நிறுத்தி நாபோத்தை அவருடைய குமாரனை கொன்று போட வேண்டும் என்று நிருபம் எழுதி லெட்டர் பேடில் ஆகாப்புடைய சீலை போட்டு அனுப்பிட்டான். இந்த காரியம் ஆகாப்புக்கு சரிவர தெரியாது. ஆனால் அந்த கடிதம் போய் சேர்ந்த உடனே நாபோத்துடைய ஊர் தலைவர்கள் அங்கே ஒரு கூட்டம் போட்டார்கள். கூட்டத்தில் 2 பொய் சாட்சிகளை சொல்லும்படியாக அவர்கள் ஆட்களை நியமித்து வைத்திருந்தார்கள். 2 பேர் எழுப்பி சொல்கிறார்கள், நாபோத்து தேவனையும் ராஜாவையும் தூசித்தான் என்று 2 பேரும் ஒன்று போல சாட்சி சொல்லி நாபோத்து அவருடைய குமாரனையும் கொன்று போட்டார்கள் என்று இதில் வாசிக்கிறோம். குமாரர் கொன்று போட்டது இங்கே சொல்லப்படவில்லை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் யெகூ சொல்லுகிறான், நேற்றைக்கு நாபோத்தை அவனுடைய குமார ரத்தத்தை கண்டோமே என்று. பாருங்க, 2 பேருடைய சாட்சினாலே நாபோத்துடைய குடும்பம் முழுவதும் அழிந்து போனது. அந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்வதற்கு உரியதான வாரிசுகள் இல்லாத அளவுக்கு இந்த 2 பேருடைய பொய் சாட்சிகள் அந்த குடும்பத்தை அழித்து போட்டது. ஒருவேளை அந்த பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு சம்பளம் கிடைத்திருக்கலாம். சொற்ப லாபத்துக்காக ஒரு குடும்பத்தை முழுதும் அழித்து போட்டார்கள். இந்த நாபத்துடைய குடும்பம் அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த 2 பொய் சாட்சிகள் சொன்ன நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. ஆகாப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நாபத்துடைய இரத்தத்தை நக்கின இடத்துல ஆகாப்புடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும், ஏசபேலை நாய்கள் தின்று போடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, 2 பேருடைய பொய் சாட்சினால நாபோத்துடைய குடும்பம் அழிந்தது. ஆகாப்புடைய சந்ததி கூட அழிந்து போனது. ஆகாப்புடைய குமாரன் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்துக்குள்ள அவன் பட்டயத்தினால் அல்லது வில்லினாலே அம்பினாலே எய்யப்பட்டு அங்கே செத்து கிடக்கிறான். நாபோத்து செத்து போனான். ஏசபேலை நாய்கள் தின்னது. இந்த குடும்பம் எவ்வளவு அழிந்து போகிறது பாருங்க. இதே போல தான் இன்றைக்கு அநேகர் மற்றவர்கள் விரோதமாக பொய் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்லுறாரு, நான் விளையாட்டுக்கெல்லாம் இப்படி சொன்னேன், சும்மா தமாசுக்கு தானே சொன்னேன், இது இப்படி இவ்வளோ பெரிய விபரீதம் வரும்னு எனக்கு தெரியாது, நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் அப்படி சொல்லி பின்னாடி வருத்தப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு விரோதமாக பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக என்று. இனி ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இப்படிப்பட்ட பொய் சாட்சினாலே பாதிக்கப்பட்டவளாக இருக்கலாம், அல்லது இப்படி பொய் சாட்சி சொல்லுகிறவளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தவறுகளை உணர்ந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நாம் பொய் சாட்சி சொல்லுவோமானா கர்த்தர் முன்பதாக நிற்க முடியாது. நாம் பொய் சாட்சி சொல்லுவோமானா அந்த சாட்சி நிமித்தம், அந்த வார்த்தைகள் நிமித்தம் சில குடும்பங்கள் பாதிக்கப்படும். அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். ஆகையினால நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்த எரிகிற கடல்ல பங்கடைவள் என்று வாசிக்கிறோம். பொய் சொல்கிற நாவு அறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொய் பேசுகிற நாவு அடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே நாம் பேசுகிறதான வார்த்தைகளை குறித்து மிக ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். அதனால தான் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள் என்று சொன்னதான தேவன் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்ற கூட சாலமனை கொண்டு சொல்கிறார். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவின் அதிகாரம் நம்முடைய மரணத்தை நிர்ணயிக்கும். நம்முடைய நாவினால மற்றவருடைய மரணத்தையும்
நிர்ணயம் பண்ணும். ஆகையினாலே நம்முடைய மரணத்தை எப்படி நிர்ணயம் பண்ணும்? நீங்கள் அதை 2 சாமுவேலில் வாசிப்பீங்கன்னா 2 பேர் தாவீது எடுத்து வந்து சொன்னார்கள், சவுலை நான் கொண்டு போட்டேன்னு ஒருவன் சொன்னான், இன்னும் ஒருவன் சவுலுடைய குமாரன் இஸ்போசத்தை நான் கொண்டு போட்டேன் அப்படின்னு 2 பேர் வந்து சொன்னார்கள். அப்போ தாவீது சொல்கிறார், உன் வாயே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்ல சொல்லி அந்த நபர்களை தாவீது கொண்டு போட்டார் என்று வாசிக்கிறோம். அப்படியானா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனும் மரணமும் நம்முடைய வாயிலும் இருக்கிறது. நம்முடைய வாயின் வார்த்தைனாலே நமக்கும் முடிவு வரலாம், மற்றவர்களுக்கும் முடிவு வரலாம். ஆகையினாலே எல்லா காவலோடு நம்முடைய நாவை கூட காக்க வேண்டிய அவசியம். ஒருவேளை நாவு அடங்காதென்று யாக்கோபு சொல்கிறாரு. நாவை அடக்க ஆண்டோடு நாம் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம். தாவீது, ஆண்டவரே என்ற நாவுக்கு காவல் வையும், உதடுகள் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். நாமும் அவ்விதமாக ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த காலவேளையிலும் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் மற்றொரு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதபடிக்கு ஆண்டவர்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாபோத்து விரோதமாக 2 பேர் பொய் சாட்சி சொன்ன அப்படின்னாலே நாபோத்துடைய குடும்பம் அழிந்து போனது. ஆகாப்புக்கும் ஆண்டவர் அது பாதிப்பாய் மாறினது. இயேசபேலை நாய்கள் தின்று போட்டது. ஆண்டவரே, விதமான தீமைகள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை கொண்டு யாருக்கு வராதபடி எங்களை காக்கணும் என்று ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்தை மையப்படுத்தும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய குடும்பங்களும் ஆசீர்வாத நன்மைகள் கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.